சென்னை எழும்பூர் அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தை இறந்த விவகாரத்தில் பொதுமக்கள் சரமாரியாக சுமத்திய குற்றச்சாட்டுகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். சென்னை வியாசர்பாடி கன்னிகாபுரத்தைச் சேர்ந்த ஷபானா என்பவர் கடந்த 8ஆம் தேதி சென்னை எழும்பூர் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு பெண் குழந்தை பிறந்த நிலையில் குழந்தை மூச்சு பேச்சில்லாமல் இருந்ததாகவும் இதனால் உறவினர்கள் யாரிடமும் காட்டாமல் இன்குபேட்டரில் வைக்கப்பட்ட குழந்தை பின்னர் திடீரென இறந்ததாகவும் கூறப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் கொந்தளித்து போன உறவினர்கள், மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மீது குற்றம் சுமத்தி மருத்துவமனையை முற்றுகையிட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. குழந்தை 7 மணிக்கு பிறந்தது. 7 மணிக்கு பிறந்த குழந்தை என்ன பண்ணாங்க, நார்மலாக குழந்தைய டாக்டருங்க இருந்து கூட இருந்து பிரசவத்தை பார்த்துருக்கணும். அவங்க யாரும் பார்க்க காணோம். பார்க்காத குழந்தை வெளியே வந்துட்டு இருக்குது. அந்த பொண்ணை சுற்றி யாருன்னா ஒருத்தர்னா இருக்கணும். தலை வெளியே வந்துட்டுக்குது குழந்தைக்கு. எல்லா பேஷண்ட்டுக்கு கூட அவங்க இருந்துக்கிறாங்க, மீதி டாக்டருங்கள்லாம். அப்போ இது கத்தினு கிடக்குது, முக்கிக்கின்னு குழந்தை அப்படி தலை மட்டும் வெளியே அப்படியே இருந்துக்குது. அப்புறம் தான் முக்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் லேட்டாக எடுத்துக்கிறாங்க அந்த குழந்தைய. முதலில் குழந்தை உயிருடன் இருப்பதாக கூறிய மருத்துவர்கள் பின்னர் ஒரு நாள் கழித்து குழந்தை உயிரிழந்ததாக கூறியது தங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியதாக ஷபானாவின் உறவினர்கள் கூறுகின்றனர். உசுறு இருக்குது, உயிர் இருக்குது, உடம்பாசியில் குழந்தை கத்தலன்னு சொன்னாங்க. அவ்வளோதான். கண்ணாடி பாக்ஸில் வச்சிட்டாங்க. அம்மாவுக்கும் காட்டல, அவங்க அப்பாவும் மட்டும்தான் காட்டினாங்க. ஒருத்தரை தான் காட்டின பிறகு அவன் தான் போயிட்டு பார்த்துட்டு வந்துன்னு இருந்தான். உயிருக்குது. எப்போ ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கு பிறந்த குழந்தை திங்கக்கிழமை ஃபுல்லாக அந்த குழந்தை அவங்க கையில் தான் இருந்தது. கண்ணாடி பாக்ஸில் இருந்துச்சு. நைட்டு 11 மணிக்கு சொல்கிறாங்க இன்னும் குழந்தை ஒரு தான். இதனிடையே எழும்பூர் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் பெண் குழந்தை பிறந்தால் 700 ரூபாயும், ஆண் குழந்தை பிறந்தால் 1200 ரூபாயும் பணம் கேட்பதாக ஒருவர் சுமத்திய குற்றச்சாட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆம்பளை பிள்ளை பிறந்தா 1200 தரணும். ஏதோ நம்ம மிடில் ஃபேமிலி, அதனால முடியலன்ற பசங்க இங்கே வரும். இப்போ 1000 ரூபாய் 1200 கேட்போம். நம்ம எங்கே போகிறது? நம்மளே அண்ணாங்காச்சு கூலி வேலை செஞ்சால் நம்ம கஞ்சி குடிக்கிறோம். அப்படின்ற பசங்க காசு தொட்டது காசு. வார்டுலேருந்து ஆப்ரேஷன் வார்டு பண்ணீங்க, பெரிய ஆப்ரேஷன். எனக்கு பொன் குழந்தைக்கு 700 ரூபாய், ஆண் குழந்தை வந்து 1200 ரூபாய். உள்ளதான் கேட்குறாங்க. என் குழந்தைய என்கிட்ட காட்டுறதுக்கு இந்த காசு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என் பொண்ணை பெரிய ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அவளை அங்கேருந்து வார்டு ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் பண்ணாங்களோ ஃபஸ்ட்டு எய்டு வார்டுக்கு போடுறாங்க. அங்கே போகிறது 400 ரூபாய். நான் 200 தானே இருக்குது, காசு குதிரினான்றேன். இல்லை காசு தாள் போ, சும்மா நாயை வெட்டுறமே விரட்டுறான். சாமானிய மக்களுக்காக திறக்கப்படும் அரசு மருத்துவமனையிலேயே தொட்டதற்கெல்லாம் காசு என்றால் தாங்கள் எங்கு செல்வது என மனம் குமுறுகின்றனர். காப்பீட்டு கார்டு எங்களுக்கு இருக்கு, அதுல இருந்து கார்டு ஸ்வைப் பண்ணிருக்காங்க. மைனஸ் ஆகி வந்திருக்கு, மெசேஜும் வந்திருக்குது. இதோ எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, மெசேஜ் கூட வந்திருக்கு. இங்க பாருங்க எல்லாமே இருக்கு, ஆனா காசு கேட்கறாங்க. இது என்னங்க அது? ஒரு குழந்தை நல்லா பிறந்த குழந்தை, அந்த குழந்தைக்கு வெளியே வந்தப்போ என் முன்னாடி தான் டாக்டரை கூப்பிட்டு இங்க பாருங்க குழந்தை தலை வெளியே வருதுன்னா அவங்க திட்டுவாங்களாம். ஏமா நீ முக்குன என்கிட்ட சொல்ல மாட்டியா? அது என்னங்க அது கூட எல்லாரும் சொல்லிட்டு போடுவாங்களா? அது நேச்சுரல் இல்லையா? குழந்தையின் மரணமும் மக்களின் குற்றச்சாட்டும் எழும்பூர் அரசு மருத்துவமனையை பரபரப்பாக்கிய நிலையில் குழந்தையின் உடலை உடற்கூராய்வு செய்யாமல் ஒப்படைக்க கோரி உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு நடத்திய போராட்டம் பெரும் கலவரத்தை ஏற்படுத்தியதும் குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.